வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேப்பங்கிழங்கு மசாலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ 2 in 1 தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம சேப்பங்கிழங்கை வேக வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்கு வேக வைக்கும்போது ரொம்ப குழைய வேக வச்சிடக்கூடாது, ரொம்ப வெந்திருக்கணும், மீடியமாக வெந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுருக்கேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. வேக வச்சிடலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 4 சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எடுத்துட்டுருக்கேன். வேக வச்சுப்போம். ரொம்ப குழைய வேக வேண்டாம், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து தோல் உடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப மாவாக இல்லாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ எடுத்து ரெடியாக இருக்குது. இப்போ சாதம் வச்சிடலாம் அடுப்பில். சாதமும் ரெடியாக எடுத்து அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். நாம் இப்போது அடுப்பில் கடாய் வைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் பொரிக்கிற எண்ணெயை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொரிக்கிற எண்ணெய் கூடிய மட்டும் இந்த சின்ன கடாயில் கொஞ்சமாக தான் வைப்பேன். ஸோ அது மிஞ்சிடுத்துன்னா ஒன்று இந்த மாதிரி தாளிக்கும் போது யூஸ் பண்ணிப்பேன். அப்படி ஆனால் திரும்பி வந்து அதை ரீஹீட் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி தான் அந்த எண்ணெயில் பொரிப்பேன், அதுக்கப்புறம் நான் பொரிக்க மாட்டேன். அதனால் அதில் கொஞ்சமாக தான் நான் வந்து எண்ணெயை வச்சுப்பேன். இந்த பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து அன்றைக்கே மோஸ்ட்லி வந்து தீத்துருவேன். பாருங்கள், சேப்பங்கிழங்கு வந்து வெந்ததை கட் பண்ணோமா எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல கிழங்கு வெந்திருக்கும், ஆனால் வந்து குழஞ்சி போயிருக்காது. இப்போ இங்கே கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம், அது காஞ்சிடுத்து. இதை மட்டும் தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். நாம் பாருங்கள், இப்போ எண்ணெயில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப குழையாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே எண்ணெயிலே வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் ஒரு 1/4 பிஞ்சு, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுத்து. மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி, இது கூடவே உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இப்போது ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரம் வந்து அந்த பச்சை மிளகாய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போடுறேன். தனியா பொடி ஒரு டீஸ்பூன். ஃபுல் ஹீப்டு ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. சொல்லுவேன்ல, எப்பயுமே கும்மாச்சியாக எடுத்துக்கோங்க. தனியா பொடி மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா சேப்பங்கிழங்கு, அதையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் விடுறேன். எப்பயுமே மோஸ்ட்லி வந்து வெந்நீர் பக்கத்தில் வச்சுக்கோங்க ரெடியாக. ஏன்னா அதை அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கொதிநிலையிலேருந்து எல்லாம் வரும்போது டேஸ்ட் நல்லா வரும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருவோம். வெந்தய கீரை, அதாவது காஞ்ச வெந்தய இலை, ஸோ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். அப்புறம் லாஸ்ட்டில் திருப்பி சேர்க்க போகிறோம். சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரம் மசாலாலாம் சேர்ந்து நம்மளுடைய சேப்பங்கிழங்கு கிரேவி வந்து நல்லா கொதிச்செடுத்து ஸோ கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இது வந்து நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம்.
நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா, நல்ல சுடசாதத்தில் நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி கூட வச்சுக்கலாம். நான் வந்து நார்மல் ரைஸ் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நல்ல சுடசாதத்தில் நெய்யும் விட்டு இதையும் பிசைஞ்சிட்டு ஒரு வடாமோ அப்பளாமோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து வடாம் தான் பொரித்தேன். வடாம் பொரித்த எண்ணெய் வந்து மிச்சம் இருந்தது பாருங்கள். நிறைய பேர் கேட்டதுக்கு தான் அதே எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணி தான் எப்பயுமே பண்ணுவேன். ஒரே ஒரு வாட்டி தான் அந்த எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி பொரிப்பேன். அடுத்த வாட்டி அதை வந்து பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சேப்பங்கிழங்கு மசாலா ஃப்ரை இல்லை சேப்பங்கிழங்கு கிரேவி எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம வாழைத்தண்டு மோர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வாழைத்தண்டை கட் பண்ணிக்கிறேன். வாழைத்தண்டு கட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் வாழைத்தண்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா, உப்பு கொஞ்சம், தயிர் நல்ல ஒரு கப்பு தயிர், இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைத்தண்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வாழைத்தண்டு வடிகட்டியாச்சு. வாழைத்தண்டு மோர் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம வந்து ரவா கிச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ அது காஞ்சின்னு இருக்குது. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு தாளிக்க போகிறேன். அப்புறம் வெங்காயம் வந்து நல்ல மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு, அப்புறம் காய்கறி வந்து பீன்ஸு, கேரட், அதுக்கப்புறம் அவ்வளோதான். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி, 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நான் போடும்போதே வந்து அடுத்தடுத்து என்னென்ன போடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துடுறேன். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் வதங்கெடுத்து ஒரே ஒரு தக்காளி, இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட் சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்கிடுத்து. இப்போ பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இதோடய சேர்த்து இந்த ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துப்போம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். 2லேருந்து 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். ஹாட் வாட்டர் தான் விடணும். நல்ல வெந்நீர், கொதிக்கிற வெந்நீரை விடுங்க. அப்படியே மூடி வச்சுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். அப்படியே மூடி வச்சுருவோம், வேகட்டும். ரவா கிச்சடிக்கு நல்லா சேர்ந்து வந்துடுது. அப்படியே கைவிடாமல் அப்படியே கலரின்னு இருக்கும். இப்போ நம்மளுடைய ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மேலாக வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுது. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் போட்டு பண்ணுறதுனால வெஜிடபிள் ரவா உப்புமா இல்லை ரவா கிச்சடி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
மசால் டீ தான் போட போகிறோம். ஒரு துண்டு இஞ்சி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 4 மிளகு, அவ்வளோதான். மசாலா டீ ரெடி ஆகிடுது. இன்றைக்கி நீங்கள் vlog பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து. சேப்பங்கிழங்கு கிரேவி வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மசாலா டீயும் வந்து நம்ம மிளகுலாம் போட்டு பண்ணுறதுனால தொண்டைக்கு ரொம்பவே நல்லது. மிளகு இஞ்சி எல்லாம் தட்டி போடுறதுனால. ஸோ இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போங்க. நான் அடுத்த vlogல சந்திக்கிறேன்.